வீட்டிற்கு வந்தவன் தன் அறைக்குச் செல்ல அங்கு தன் மனைவி தனக்காக காத்து கொண்டிருப்பதைக் கண்டான். தலையணையை தன் மார்போடு அணைத்து கொண்டு ஏதோ தீவிர யோசனையில் அமர்ந்திருந்தவளின் அருகே சென்றவன் அவள் தோள் மீது கை வைத்தான். உடனே திடுக்கிட்டு எழுந்தாள். என்ன பாரு, இப்படி பயப்படுற? உன் மேலே கை வைக்கிறதுக்கு இங்கே என்ன தவிர வேற யார் இருக்காங்க என கண்ணடித்தான். அதை கேட்டு வெட்கப்பட்ட அவளின் முகம் புன்னகையில் சிவக்க ஆரம்பித்தது. அவள் மெலிதாக சிரிக்கும்போது அவளின் ஆரஞ்சு சுளைகளைப் போன்ற உதடுகள் அவனை அழைப்பது போல் இருந்தது. சற்றும் தாமதிக்காமல் தன்னுடைய உதட்டினை அவளது உதட்டில் வைத்து ஆழ்ந்த ஒரு முத்தத்தை கொடுத்தான். அவளின் உதட்டினில் உள்ள சுவையை தன் நாவால் உறிஞ்செடுத்து கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் அவள் மூச்சு முட்ட சிரமப்படுவதை உணர்ந்தவன் அவளை விடுவித்தான். சாரி பவி, உன்கிட்ட மட்டும் என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல என்றான். சரி, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் என்று கூறி சென்றான். பிறகு இருவரும் புறப்பட்டு முதலில் துணிக்கடைக்கு சென்றனர். அவளுக்கு தேவைப்படும் பட்டு புடவைகள், டிசைனர் புடவைகள், பூனம் புடவைகள் என்று விதவிதமான புடவைகளை அவளுக்காக வாங்கி குவித்திருந்தான். பட்டு புடவையின் விலைகள் பார்த்தவள், எதுக்குங்க எனக்கு இவ்வளோ விலையில் எடுக்கிறீங்க என்று கேட்டவளிடம், அதுவா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதான் நான் இப்போ சொல்ல மாட்டேன், ஆனால் அப்போ தேவைப்படும், சொல்கிறேன் என்றான். பிறகு சுடிதார் செக்ஷன் சென்றவர்கள் அவளுக்கு தேவையான சுடிதார்களை எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றாக அணிந்து வரச் சொல்லி அழகு பார்த்து ரசித்தான். பின்பு அனைத்தையும் பில் போட்டு வாங்கி கொண்டு வெளியே சென்றவர்கள் இரவு உணவையும் முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தனர். இருவருக்கும் மிகவும் டயர்டாக இருந்ததால் உடனே உறங்கி விட்டார்கள். மறுநாள் காலை பொழுது அழகாக துவங்கியது. அவள் எழுந்து குளித்துவிட்டு நேற்று ஆசையாக தன் கணவன் வாங்கி கொடுத்த சேலைகளில் ஒன்றை அணிந்து கொண்டு வந்தாள். பிறகு அவனுக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து தன் கணவனை எழுப்பி கொடுத்தாள். அதை வாங்கி பருகியவன், பாரு, சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்கு என்று பாராட்டினான். பாரு, இங்கே வந்து உட்காரு என்று கட்டிலே கை காட்டினான். சொல்லுங்க மாமா என்றவளை, பாரு, இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து போகணும், நீ ஈவினிங் ரெடியாயிரு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், சரியா என்றான். என்ன பார்ட்டி? எனக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. எதுக்கு இந்த பார்ட்டிலாம் என்று கேட்டாள். எனக்கு மேரேஜ் ஆன விஷயம் ஆஃபீஸில் இப்போதைக்கு அரசல் புரசலாக கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கு, அதான் எல்லாருக்கும் இன்பம் அதிர்ச்சி கொடுத்துடலான்னு இந்த சர்ப்ரைஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உடனே பாரு, மாமா, எனக்கு இந்த பார்ட்டியெல்லாம் பழக்கம் இல்லை என்று பயந்தாள். இதுக்கு எதுக்கு நீ பயப்படுற? அதான் உன் கூட நான் இருக்கேன்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத. நம்ம கல்யாணம் கிராண்டாக பண்ணியிருந்தா எல்லாரும் வந்திருப்பாங்க, ஆனால் அது நம்மளால் செய்ய முடியல, அதனால் இப்போ ஒரு சின்ன பார்ட்டி வச்சுருக்கேன், அவ்வளோதான், இதுக்கு ஒன்றும் நீ கவலைப்படாத என்றான். நீ தான் என்னுடைய ஒய்ஃபு, அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிமுகம் தேவைப்படுது, அதுக்காக தான் இந்த பார்ட்டி. சூரியனுடன் சரி என்று தலையசைத்தாள். அதுவும் இல்லாமல் நான் உன் கூடத்தான் இருக்க போகிறேன், அப்புறம் நீ ஏன் பயப்படுற? நான் என்ன பத்திரமா பார்த்துக்குவேன், ஓகே என்று அவளின் கன்னத்தை பிடித்து கிள்ளி வைத்தான். பாரு, நீ ரொம்ப சாஃப்டாக இருக்க பாரு, சும்மா கிள்ளனதுக்கே கண்ணம் எப்படி செவந்துருச்சு. நீ எப்படித்தான் என்னுடைய சேட்டையெல்லாம் தாங்க போறியோ என்று சிரித்தவாறு எழுந்து குளியலறைக்குள் சென்றான். அவளுக்குத்தான் மிகவும் வெட்கமாக போய்விட்டது. எழுந்து சென்று கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தவள், அவ்வளோ சாஃப்டாவா இருக்கேன்? ஆமாம், கண்ணமே செவந்தடிச்சு. ஐயோ கடவுளே, இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி அவர் என்கிட்ட விளையாடுவார் என்று நினைத்தவள் ஏதோ யோசனை வந்தவுடன், அப்போ நாமளும் அவரை ஏற்றுக்கிட்டு தான் இருக்கோமா என்று பேசிக்கொண்டிருந்தால் தனக்குள்ளே. அவருக்கும் நம்மளை பிடிச்சிருக்கு, நமக்கும் அவரை பிடிச்சிருக்கு, அப்புறம் ஏன் நம்ம அவரை தள்ளி வச்சுட்டே இருக்கோம் என்று யோசித்தாள். இப்படியே போனால் சரி வராது, நம்ம தான் இதுக்கு சட்டு புட்டுன்னு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் என்று கண்ணாடியின் முன் பேசி கொண்டிருந்தவளை பார்த்தவன், என்ன பாரு முடிவெடுக்க போகிற? அதுவும் சட்டு புட்டுன்னு, என்கிட்டையும் கொஞ்சம் சொல்ல என்று செல்லமாய் கேட்டான். உடனே பாரு வெட்கம் தாங்காமல் அந்த அறையை விட்டு வெளியே ஓடிவிட்டாள். அதை பார்த்து சிரித்தவன், ஆனா ஒன்றா வெளியில் ஓடிடுறா இந்த ரூமை விட்டு என்று சிரித்து கொண்டே தனக்குள் கூறிக்கொண்டான். பின் அலுவலகம் சென்றவன் அவளிடம் பேச வேண்டும் என்று தோன்றியதால் அவளுக்கு ஃபோன் செய்யலாம் என்று நினைத்தான். பிறகுதான் அவனுக்கு நினைவு வந்தது அவளிடம் மொபைல் ஃபோன் இல்லை என்று. என்னடா சிவன் பண்ணி வச்சிருக்க, கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு, அவளுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கணும்னு உனக்கு தோணலை பாரு, இவ்வளோ முட்டாளாக போய் இருக்கே என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டான். உடனே அலுவலகத்திலிருந்து கிளம்பி சென்று
கடையில் ஒரு நல்ல மொபைலை வாங்கி கொண்டு அதற்கு ஒரு சிம் கார்டும் போட்டுக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினான். அறையில் அவன் கண்ட காட்சியில் உறைந்து நின்றான். அவனது மனைவி பெட்டுக்கெல்லாம் உரை மாற்றிக்கொண்டு பாடல் ஒன்றையும் பாடிக்கொண்டிருந்தாள். சிவனுக்கும் அந்த பாடலில் மெய்மறந்து நின்று கொண்டிருந்தான். உரையை மாற்றி நிமிர்ந்தவள் தன் கணவன் சிவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு மிகவும் வெட்கமாய் போய்விட்டது. ஐயோ, நம்ம பாட்டுக்கு ஏதோ முணுமுணுத்துட்டு இருந்தோம், அதையெல்லாம் இவர் கேட்டிருப்பாரோ என்று தன் முகத்தை மூடிக்கொண்டாள். அருகே வந்தவன் அவள் முகத்தில் இருக்கும் கையை எடுத்துவிட்டு, பாரு, நீ எவ்வளோ நல்லா பாடுவேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று கேட்டான். என்ன பாட்டு பாடுனா? நான் சும்மா ஏதோ கத்திக்கிட்டு இருந்தேன் என்றவளை பார்த்தவனின் கண்கள் அவளது ஆரஞ்சு சுளை போன்ற உதடுகளின் மேல் இருந்தது. என்று ஏக்கத்துடன் பெருமூச்சு விட்டான். தன் கையில் இருந்த பார்சலை அவளிடம் கொடுத்தான். என்ன என்பதை போல் பார்த்தவளிடம் பிரிச்சு பாரு என்றான். பார்சல் பிரித்தவளின் கண்கள் விரிந்தது. மொபைலா? எனக்கா என்று கேட்டாள். ஆமாம், உங்ககிட்ட நினச்ச நேரத்தில் பேச முடியல, அதான் உடனே உனக்கு ஒரு ஃபோன் வாங்கிட்டு வந்துட்டேன் என்று சொன்னான் சிவன். அதை பார்த்தவள், எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக ஃபோன் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க? சும்மா சிம்பிளாக ஏதாச்சும் ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல என்றாள். பாரு டார்லிங், நான் உன்னை பார்க்கணுன்னு நினைக்கும் போதெல்லாம் வீடியோ கால் பண்ணுவேன். அதில் உன்னோட ஃபேஸ் கிளியராக தெரியணும்ல, அதான் கேமரா குவாலிட்டி இருக்கிற ஃபோனாக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கான் என்றான். அவனுக்கு தன் மேல் எவ்வளவு பாசம் இருக்கிறது என்பதை நினைத்து உள்ளூர மகிழ்ந்தாள். உடனே அவனை கட்டிப்பிடித்து கொண்டு தேங்க்யூ மாமா என்றாள். பாரு, நீ இப்படி என்னை மாமான்னு வாய் திறந்து கூப்பிடும்போது உனக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு தோணுது என்றான். அவள் முகத்தை நிமிர்த்தி நெற்றியில் ஒரு முத்தம் பதித்தான். பிறகு கண்கள், கன்னம், காது என்று மெதுவாக உதடுக்குள் நுழைந்தான். ஒரு நீண்ட முத்தத்திற்கு பிறகு அவளின் உதடுகளை விடுவித்தான். சரி பாரு, நீ போயிட்டு கிளம்பு, நானும் கிளம்புறேன், 2 பேரும் சேர்ந்து பார்ட்டிக்கு போகலாம். குளித்து முடித்து நைட்டியோடு வந்தவளின் கையில் ஒரு பட்டு புடவை எடுத்து கொடுத்து, இதை இன்னைக்கு பார்ட்டிக்கு நீ கட்டிக்கோ பாரு என்றான். அதை வாங்கி கொண்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள் சென்றாள். அதற்குள் சிவனும் குளித்து முடித்துவிட்டு தயாராகி வந்து அவளுக்காக பெட்ரூமில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து காத்திருந்தான். ட்ரெஸ்ஸிங் ரூம் கதவு திறக்கும் சத்தம் கேட்டவுடன் ஆவலாக நிமிர்ந்தவன் அரக்கு நேர பட்டு புடவில் தேவதையாக நடந்து வரும் தன் மனைவியை விழி விலகாமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனை சீண்ட நினைத்தவள் அவனை பார்த்து கண்டு கொள்ளாமல் நேராக ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு அருகே சென்று அமர்ந்து முகத்திற்கான அலங்காரங்களை செய்து முடித்து தலையையும் சீவி முடித்தாள். ராட்சசி, எவ்வளோ நேரம் வச்சுக்கின்னு வாங்காமல் பார்க்குறேன், எங்கேயாச்சும் கொஞ்சமாவது திரும்பி பார்க்குறாளா என்று அவன் புலம்பலை கேட்டு கொண்டிருப்பது அவள் காதுகளில் விழாமல் இல்லை. சிரித்து கொண்டே எழுந்து வந்து அருகில் வந்தவளை கண்டதும் என்று முகத்தை திருப்பி வைத்து கொண்டான் சிவன். பார்வதியோ மாமா என்று அவனை அழைத்ததும் உள்ளம் குளிர்ந்தவன் வேகமாக திரும்பி, என்ன பாரு என்று உரைத்தான். அடைச்சே, நம்ம கோபமாக இருந்தோமில்ல, மாமான்னு கூப்பிட்ட உடனே இப்படி வெக்கமில்லாமல் திரும்பிட்டேடா சிவனே என தன்னைத்தானே திட்டிக் கொண்டான். அதை பார்த்த பார்வதிக்கோ சிரித்து கொண்டே குங்குமச்சிமிலை அவனிடம் நீட்டினாள். இந்த குங்குமத்தை என் நெத்தியில வச்சு விடுங்க மாமா என்று பார்வதி கூறியதும் மறுபேச்சு பேசாமல் எழுந்து அவள் நெற்றி வகுட்டில் குங்குமத்தை வைத்து விட்டான். இருவரின் கண்களும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்க பார்வதி அவனின் மார்பில் சாய்ந்து கொண்டாள். நீங்கள் எப்பவும் என் கூட இருப்பீங்க தானே மாமா? எந்த காலத்திலையும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட மாட்டீங்களே என்று பாவமாக கேட்டாள். ஏன் பவி இப்படியெல்லாம் பேசுகிற? நான் உன்னை விட்டு வேற எங்கே போக போகிறேன் சொல்லு பார்க்கலாம் நீயே என்றான். இல்லை மாமா, எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நீங்கள் மட்டும்தான். என்னோட உயிர் உலகம் எல்லாமே நீங்கள் தான். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் ரொம்ப பெரிய பணக்காரங்க. நீங்கள் நினச்சா நாளைக்கே என்னை வெளியே துரத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். பணக்கார வீட்டில் இதெல்லாம் சகஜம்தானே என்று கூறினாள். அவள் அப்படி ஒரு வார்த்தை கூறியதும் அவன் நெஞ்சில் ஈட்டியை வைத்து குத்தியது போன்ற ஒரு வலி எழுந்தது. பாரு, உனக்கு இன்னும் என் மேலே நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு. நீ இப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கு பதிலாக என் உயிரை கூட கேட்டிருக்கலாம் என்று கூறியவனை அதற்கு மேல் பேச விடாதவாறு அவன் உதட்டில் முத்தம் வைத்தாள். அவளின் இந்த திடீர் செயலை எதிர்பாராத சிவன் தன்னவளோடு இருந்து தனக்கு கிடைத்த முதல் முத்தத்தை உள்வாங்கி கொண்டு இருந்தான். இதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்ல வேண்டாம் பாரு. நீ முழுசாக என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன்னு நீ கொடுத்த இந்த முத்தத்தின் மூலியமாகவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட வாழ்க்கையில் வேற எதுவுமே தேவையில்லை. உங்ககிட்ட இருந்து கிடைச்ச இந்த நம்பிக்கை எனக்கு போதும் என்றான். அவளை அணைத்து கொண்டான். பின்பு இருவரும் கிளம்பி பார்ட்டிக்கு சென்றனர். அங்கு வந்திருந்த அனைவரும் அவர்களுக்கு வாழ்த்து மழை பொழிந்தனர்.
எல்லோரிடமும் இவங்க தான் உங்களுடைய மேடம் மிஸ்ஸஸ் பவித்ரா சிவன் என்று அறிமுகம் செய்து வைத்தான். பார்வதியை பார்த்து ஆஃபீஸில் வேலை செய்யும் அனைவரும் நம்ம பாஸோடைய ஒய்ஃப் எவ்வளோ அழகாக இருக்காங்க, இல்லை ஜோடி பொருத்தம் கூட பிரமாதமாக இருக்குது என்று பேசி கொண்டனர். இந்த காலத்துலேயும் பார்ட்டிக்கு வர்றவங்க சேரையில் வந்திருக்காங்க பாரு, அதான் நம்ம கலாச்சாரம். நம்ம பாஸ் கரெக்டான ஒரு பொண்ணை தான் செலக்ட் பண்ணியிருக்காரு என்று அனைவரும் சந்தோஷப்பட்டனர். பிறகு அனைவரும் சாப்பிட சொன்ன சிவன் பார்வதியுடன் அழைத்து அவனும் அமர்ந்து சாப்பிட்டான். சாப்பிட்டு முடித்தவுடன் அனைவரும் விடைபெற்று வீட்டிற்கு செல்ல காரில் ஏறி அமர்ந்தார்கள். உட்காரும்போதே பார்வதியுடன் நெருக்கமாக அமர்ந்து கொண்டான். அவளின் தோளில் கையை போட்டு அணைத்துவாறே வந்தான். அந்த நெருக்கம் பார்வதி வீட்டில் கொடுத்த மொத்தமும் அவனை ஏதோ செய்தது. பாரு என்று அவளை மெதுவாக அழைத்தான். என்ன என்று திரும்பியவளை பார்த்து, என்னால் சுத்தமாக முடியலடி, என் பக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல என்று கூறியவனை பார்த்து சிரித்தாள். எதுவும் பேசாமல் வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தாள். என்ன பொண்ணுடா இவ, நான் எவ்வளோ ப்ளீஸ் பண்ணி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், கண்டுக்காமல் வேடிக்கை பார்த்துட்ருக்கா ராட்சசி என புலம்பிக் கொண்டே வந்தான். ஆனால் பார்வதியோ அவனை கண்டு கொள்ளாதது போல் அமர்ந்திருந்தாலும் அவள் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருந்தாள். இன்று தன்னை அவனுக்கு முழுவதுமாக ஒப்படைக்க வேண்டும் என்று. ஆனால் இது சிவனுக்கு தெரியாதல்லவா, அதனால் அவன் கொஞ்சம் ஏங்கித்தான் போனான். இருவரும் வீடு வந்து சேர்ந்ததும், பார்வதி ரூமுக்கு போ, முக்கியமான கால் பேசிட்டு வந்துடுறேன் என்று சிவன் கூறினான். வெளியே நின்று ஃபோன் பேசி கொண்டிருந்தான். அவளும் சரி என்று மேலே அவர்களின் அறைக்கு சென்று விட்டாள். சிறிது நேரம் கழித்து ஃபோன் பேசிவிட்டு முடித்தவன் தன் அறைக்கு வந்தவுடன் மிகவும் அதிர்ச்சி அடைந்தான். அறை முழுக்க ஒரே இருட்டாக இருந்தது. என்னடா இது, இவ்வளோ இருட்டாக இருக்கு, ஒருவேளை பார்வதிக்கு ரொம்ப டயர்டாக இருக்கின்றதுனால லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கியிருப்போல என்று நினைத்தவன், அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அமைதியாக போய் ட்ரெஸ் மாற்றிட்டு படுத்துக்கலாம் என்று முடிவு செய்து தன் மொபைலில் உள்ள டார்ச்சை ஆன் செய்தான். திடீரென்று அவனின் பின்னால் இருந்து அவள் அணைப்பதை தன் மனைவி என்று உணர்ந்தவன், ஹே பாரு, என்னாச்சு, ஏன் இப்படி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்க என்று கேட்டான். இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமாமா என்றாள். அதுக்கு என்ன, லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு பேசலாம்ல, எதுக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்க என்று கேட்டான். இல்லைம்மாம்மா, உங்கள் முகத்தை பார்த்து பேச கொஞ்சம் வெக்கமாக இருக்குது, அதான் லைட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் என்றாள். சரி, உனக்கு என்ன தோணுதோ அப்படியே செய், உனக்கு என்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன போய் தயக்கம், உன் இஷ்டம் என்று கூறினான். மாமா, இன்னைக்கு என்னோட வாழ்க்கையை உங்கள் கூட ஆரம்பிக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் என்றவளை, என்ன பாரு சொல்கிற, உண்மைதானா சொல்கிறியா, திடீர் முடிவு, நல்லா யோசிச்சு தான் எடுத்து வச்சிருக்க என திரும்ப திரும்ப கேட்டான் சிவன். ஆமாம் மாமா, நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன். அப்போ என் மேலே உனக்கு நம்பிக்கை வந்துருச்சா? இப்போ என்னை விட உங்கள் மேலே தான் எனக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கு மாமா. பாரு என்றவன் அவளை இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டான். அவளுடைய நெற்றி கன்னம் என்று மாறி மாறி முத்தமலை கொடுத்தான். கடைசியாக அவள்கள் இதழை சிறைபிடித்தான். அவளின் உதட்டை கவ்வியவன் அவள் வாயில் இருந்த உமிழ்நீரை தன் வாயினால் உறிஞ்சி எடுத்தான். அவளும் அவனுக்கு ஈடு கொடுக்கும் விதமாக அவன் முகத்தை ஏற்று கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவளும் அவனுக்கு முத்தத்தை கொடுக்க ஆரம்பித்தாள். அவளும் தனக்கு முத்தம் கொடுக்கிறாள் என்றதும் அவனால் கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியவில்லை. எவ்வளவு நேரம் நீண்டதோ இந்த முத்த யுத்தம் என்று அவர்களுக்கே தெரியாது. பிறகு அவள் மூச்சு விடுவதற்கு மிகவும் சிரமப்படுவதைப் போல் இருந்தவுடன் அவளை விடுவித்தான். பிறகு ஐ லவ் யூ பாரு என்றான். அவளும் தொடர்ந்து ஐ லவ் யூ மாமா என்றாள். முதலில் அவள் வாயால் ஐ லவ் யூ என்ற அந்த வார்த்தையை கேட்டவுடன் அவனுடைய இதயம் ஆனந்த கூத்தாடியது. பவி, இன்னொரு தடவை சொல்லுடா என்று செல்லமாக கெஞ்சியவனை பார்த்து சிரித்து கொண்டே ஐ லவ் யூ மாமா என்றாள். பிறகு அவனும் ஐ லவ் யூ டு பாரு என்று அவளை அணைத்து கொண்டான். அவளின் கழுத்து வளையங்களில் முகத்தை புதைத்தான். பாரு, ப்ளீஸ்டா, லைட் ஆன் பண்ணலாமா? நீ வெக்கப்படுற மாதிரி ஒரு நிலைமையில் உன்னோட முகத்தை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குடா. உன் முகம் எல்லாம் சிவந்து உன்னுடைய உதடுகள் துடிக்கிறது என் கண்ணால் பார்க்கணுண்டா செல்லம் என்று கெஞ்சினான். போங்க மாமா, எனக்கு ரொம்ப வெக்கமாக வருது, நீங்கள் லைட்டு போடாதீங்க, உங்கள் கண்ணை என்னால் பார்க்கவே முடியாது என்று அவள் கூறி கொண்டிருக்கும் போதே சட்டென்று லைட் போட்டான். திடீரென்று வெளிச்சம் வந்ததும் அவனை பார்க்க வெக்கப்பட்டு உடனே முகத்தை திருப்பி கொண்டாள். அவளிடம் வந்தவன் அவள் கன்னங்களில் கைகளை ஏந்தி தன் புறமாக முகத்தை திருப்பி அவளது உதட்டில் முத்தம் கொடுத்தான். ஆனால் அவளோ கண்களை திறந்து அவனை பார்க்கவே இல்லை. பவி, ப்ளீஸ் என்ன பாருடா என்ற கெஞ்சும் குரலில் பேசினான். அந்த குரலே அவளுக்குள் ஒரு உணர்ச்சியை எழுப்பியது. உடனே அவன் மார்புக்குள் அவளின் முகத்தை புதைத்தவள், நீங்கள் ரொம்ப மோசமாம்மா, நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்கள் லைட்டை போட்டுட்டீங்களே
என்று அவன் மார்பில் வைத்து செல்லமாக கிள்ளினாள். பாரு, நான் உன்னோட ஒவ்வொரு அசைவையும் ரசிக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பாரு, என்னை தடுக்காத, லைட் எரியட்டும் என்றவன் திடீரென்று அவள் எதிர்பாராத நேரத்தில் அவளை அப்படியே தன் 2 கைகளிலும் ஏந்தினான். கதை நாளை தொடரும். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.